வணக்கம் மக்களே. மத்திய அரசின் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் முதல் மாநிலமாக ஒரிசா அமையப் போகிறது அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி பத்திரிகை செய்தியில் பார்த்தேன். ஒரிசாவில் பிஜு ஜனதாதள் கவர்மெண்ட்டு தோற்கடித்து பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க. கடந்த ஆண்டு தேர்தலில் மோகன் மஜி அவர் தான் இப்போ அங்கே உள்ள மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. இவருடைய மோகன் மஜி தலைமையிலான கேபினெட் கமிட்டி அமைச்சரவை கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை கூடி அரசு ஊழியர்கள், அதாவது ஒரிசா மாநில அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசின் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை அப்படியே ஃபாலோ பண்ணி அமல்படுத்துகிறதா அது ஏற்றுக்கிட்டு நாங்கள் நடைமுறை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அந்த அறிவிப்பில் அந்த பேப்பர் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசானது கடந்த ஆகஸ்ட் 24, 2024 அன்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கும் மாற்றாக யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தப்படும். அது 2025 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரும். அதே திட்டத்தை ஒரிசாவில் வேலை பார்க்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் அதை அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற செய்தியை அந்த பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்தி வெள்ளிக்கிழமை அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இப்போ அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த மத்திய அரசின் யூபிஎஸ் ஸ்கீமை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக ஒரிசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியோ, தலைமைச் செயலக பணியாளர்கள் எல்லாருமே பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கூட ஒரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு கூட அமைச்சிருக்கு. அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியிலேருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், அந்த சங்கங்கள்லாம். அவங்க சொல்கிறக்கூடிய எதனால் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா 2021 திமுக அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில் குழு அமைக்கிறதுங்கிறது ஏமாற்று வேலை. இது குழுலாம் அமைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்க வேண்டியதுதான். குழுவில் அமைச்சு இனிமேலாம் ஆராயிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாக்டோஜியா போன்ற பல அமைப்புகள், தமிழ்நாடு தலைமைச் செயலக பணியாளர் சங்கம், அவர் வெங்கடேசன் அவர் கூட சமீபத்தில் பேட்டிலாம் கொடுத்து அது எல்லா பத்திரிகையிலையும் டிவிலெலாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இல்லை தமிழ்நாடுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, தமிழ்நாடு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் தான் இருக்கிறாங்க. அவங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் கூட சேரலை. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்ப்ளாயிட்ட பிடிக்கக்கூடிய அந்த பணம், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள்ட்டேருந்து மாதம் அந்த 10% பிடிக்கக்கூடிய பணமானது தமிழ்நாடு அரசுகிட்ட தான் இருக்கக்கூடிய, அவங்க பிஎஃப்ஆர்டி என்று அழைக்கக்கூடிய, அதாவது அந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கு ஆணையம், அந்த இதில் இவங்க பணத்தை கட்டலை. இப்போ அதனால் தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, இடையூறுமே கிடையாது. அவங்க 2003க்கு முன்னாடி இருந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை எளிமையாக அமல்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரிசா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை ஏற்றுக்கிற போகிறோம் மத்திய அரசு அப்படிங்கிறது. ஸோ இனிமேல் வரப்போகிற காலங்களில் தமிழ்நாடு அரசு உட்பட இப்போ இப்போ ஒரிசாங்கிறது பாஜக மாநிலம், அதனால் அவங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் கேட்பாங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள், அது மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத காலம்தான் சொல்லும். ஆனால் இந்த தமிழ்நாடு மட்டும் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. அப்போ அதனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த நிலையில் இன்றைக்கி இந்த ஒரிசா கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணது ஒரு புதிய செய்தியாக, இந்த பென்ஷன் தொடர்பானதில் ஒரு புதிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்த மாநிலங்கள் இதை அப்படியே பின்பற்றும். இது எல்லாத்துக்குமே பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் முழுவதும் ஜிஎஸ்டிலேருந்து நீட்லேருந்து எல்லாமே இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. முதல்ல நீட்டை ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க, அதுக்கப்புறம் சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டு கடைசியாக ஏற்றுக்கிட்டது தமிழ்நாடு. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியுமே சரி, பாஜக ஆளும் மாநிலங்கள் அல்லது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லா மாநிலமே ஏற்றுக்கிட்டு கடைசியில் ஜிஎஸ்டியை தமிழ்நாடு ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும். அப்போ நம்மளை சுற்றி எல்லாருமே ஒரு திட்டத்தை ஏற்றுக்கிறதில்ல, நாம் மட்டும் தனியாக அதை ஏற்றுக்கிறாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தோம்னா மத்திய அரசு எந்த விதமான நிதி, அந்த ஒதுக்கீடு எதுவுமே இருக்காது. அதற்காகவே என்ன செய்யும், மாநில அரசுகள் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதில் அதாவது மின்சாரத்துலேருந்து கல்வியிலேருந்து என்னென்ன ஸ்கீம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் ஏற்றுக்குருவாங்க. அதனால் இப்போ ஒரிசா கவர்மெண்ட்டு, இந்த ஒரிசா முதல்வர் மோகன் மஜி அவருடைய பேட்டியை ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான பத்திரிகை செய்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க.
வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.